ஒரு நார்மல் 16 வயசு பொண்ணு டெய்லி ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வராங்க, அவங்க பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்க நார்மல் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் எல்லாத்தையுமே ஷாக் ஆகிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் உடம்புக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பேய் இல்லை, 2 பேய் இல்லை, நிறையா பேய் இருந்திருக்கு. வெயிட், வாட்? இந்த கதை ஒரு ஹாலிவுட் மூவியோட கதை இல்லை, இது உண்மையிலே ஜெர்மனியில் நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரி. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதையை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா மறக்காமல் இந்த வீடியோ இருந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. அண்ட் யார் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1952 ஜெர்மனியில் அனலிஸ் மைக்கேல் பிறந்தாங்க. நல்ல ஒரு ஃபேமிலி, ஹாப்பியான ஒரு ஃபேமிலி, ரிலீஜியஸான ஒரு ஃபேமிலி, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அவங்க 16 வயசு வர வரைக்கும். ஒரு நாள் சடன்லி அவங்க ஸ்கூலில் மயக்கம் போட்டு விழுவுறாங்க. அப்போது அவங்க பேரண்ட்ஸுக்கு இம்மிடியேட்டாக அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் கால் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது டாக்டர் இதை செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு நார்மல் ஒரு ஹெட்ஏக் மாரி, ஒரு மைக்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கூட இவங்க மயக்கம் போட்டு விழுந்துருக்கலாம், சின்ஸ் இது அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு. அவங்களே அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு ரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இதுதான் பிகினிங்னு. கொஞ்சம் மாதம் கழித்து அனலிஸ் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மண்டைக்குள்ளே நிறைய வாய்ஸஸ் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு எம்டி ரூமில் உட்காந்து சொந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. யாரும் இல்லாத இடத்துல எனக்கு நிறையா சவுண்ட் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால நிம்மதியாக தூங்கக்கூட முடியல. இதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம். ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொன்ன ஒரே விஷயந்தான் எல்லாத்தையுமே ஷாக் ஆக்குனுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சர்ச்சுக்கு போகும்போது அந்த கிராஸ் சிம்பிள் பார்த்து அவங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி சர்ச்லேருந்து ஓடி வெளியே போயிட்டாங்க. ஒரு காட்டை பார்த்து பயந்து ஓடுறாங்கன்னா சம்திங் ஃபிஷி கைஸ். இதனால தான் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஷாக் ஆனாங்க. பட் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவங்களுக்கு இது மெடிக்கல் இஷ்யூவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி டாக்டர்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபியூ மந்த்ஸ் போணுச்சு, பட் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகலை, பட் வேர்ஸ்டாக தான் ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. நாளுக்கு நாள் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்ஸ்டாகவே போச்சு. அனலிஸ் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க, என் உடம்ப யாரும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. அவங்க ஃபேமிலி எல்லாமே பயந்துட்டாங்க. அப்போ அவங்களோட பிஹேவியர் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. சடன்லி கத்துறாங்க, கடுப்பாகிறாங்க, ஜாமான்லாம் விட்டு உடைக்கிறாங்க. இதெல்லாம் விடுங்க, கொஞ்ச நாள் போக போக அவங்களோட வாய்ஸே டோட்டலி மாறுது. ஓ மை காட். இதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலிக்கு ரியலைஸ் ஆகி, பிகாஸ் சிச்சுவேஷன் ரொம்ப வேர்ஸ்ட் ஆகுனனால அவங்க ப்ரீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுக்கு வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1975 சின்ஸ் அனலிஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ரீஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ணாங்கல்ல, ஸோ ப்ரீஸ்டும் அனலிஸ் ஃபேமிலி மெம்பரும் 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு நாள் ப்ரீஸ்ட் அனலிஸ் வீட்டுக்குள்ளே வராங்க. எக்ஸோசிசமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன கதைன்னா காய்ஸ், மொத்தம் ஒரு பேய் இல்லை, 2 பேய் இல்லை, 10 பேய் இல்லை, 20 பேய் இல்லை, 50 பேய் கூட இல்லை, 67 பேய் அந்த 16 வயசு பிள்ளை உடம்புல. என்னது 67 பேயா இந்த சின்ன பிள்ளை உடம்புலன்னு கேட்குறீங்க தானே? ஆமாம் காய்ஸ். இது தெரிய வந்தோன்னே ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தம் 67 செக்ஷன் வைக்கிறாங்க. ஒரு பேய்க்கு ஒரு செக்ஷன் வச்சு அவங்க இந்த எக்ஸோசிசம் மூவ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸோசிசமில் பார்த்தீங்கன்னா அனலிஸ் ரொம்பவே தவிக்கிறாங்க. பிகாஸ் 67 பேய் இருந்திருக்காங்க உடம்புல. ஸோ அவங்க ஸ்க்ரீம் பண்ணுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, அழுகுறாங்க.
ஒரு ஒரு பேய்க்கு ஒரு ஒரு இமோஷன்ஸ் இருந்தனால அனலிஸ் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க இந்த விஷயத்துல. இந்த ஹோல் எக்ஸோசிசம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த ப்ரீஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் எக்ஸோசிசம் வந்து ஒரு டேப்ல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. அது கேட்டிங்களா நீங்களே பயந்துருவீங்க கைஸ். பிகாஸ் 67 பேயோட வாய்ஸஸ் வந்து அதில் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஃபார் ஃபியூ மந்த்ஸ் வந்து இந்த எக்ஸோசிசம் வந்து டே பை டே வந்து ஓடிட்டு தான் இருந்திருக்கு. பட் அந்த ப்ரீஸ்னால அனலிஸோட கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணவே முடியல. இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா அனலிஸ் ரொம்பவே வீக் ஆயிட்டாங்க. சாப்பிட முடியல, தூங்க முடியல, பேச முடியல. அவங்கனால நார்மலாகவே இருக்க முடியல. சீன்ஸ் அவங்க உடம்புல 67 பேய் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அந்த ப்ரீஸ்னால காப்பாற்ற முடியாததுனால அவங்க ஃபேமிலி ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகி உடஞ்சிட்டாங்க. அவங்க இன்னும் நிறையா ப்ரீஸ்ட் கிட்ட போகிறாங்க, நிறையா ப்ரீஸ்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் கடைசி வரைக்கும் யாருனாலையும் அனலிஸை காப்பாற்றவே முடியல. 1976 தான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலிஸ் இறந்தே போயிட்டாங்க. என்னது, அனலிஸ் இறந்து போயிட்டாங்களா கேட்குறீங்களா? ஆமாம் கைஸ், 67 பேயை சேர்ந்து அனலிஸை சாவே அடிச்சிருச்சு. அவங்க இறக்கும் போது அவங்க வயசு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 23 தான். அவ்வளோ சூனா இறந்தே போயிட்டாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஜெர்மனி ஃபுல்லாகவே எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. நியூஸ் பேப்பர், டிவி சேனல், ரேடியோன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு இந்த நியூஸ். எல்லாரும் ஒரே கேள்வி தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு, இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு. எப்படி அவங்க உடம்புக்குள்ள இத்தனை பேய் அப்படின்னு இன்ன வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி. லேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீன்ஸ் இந்த நியூஸ் வந்து உலகம் முழுதும் ஃபேமஸ் ஆகணுனால ஹாலிவுட்டில் கூட இந்த கதையை பேஸ் பண்ணி ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. இந்த எக்ஸோசிசம் மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும், ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். யார் யார் இன்னும் பார்க்கலையோ இப்பயே போயிட்டு பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஸ்டோரியை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அடுத்த வர ஸ்டோரிலாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் என்னோட வீடியோவில் மறக்காமல் போயிட்டு பார்த்துருங்க. இதுக்கு முன்னுக்கு எபிசோட் 1 நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதையும் மறக்காமல் போய் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் கைஸ். டேக் கேர் அண்ட் பாய்.